வணக்கம். அப்பா, நம் எல்லோரின் அப்பாவின் சார்பாகவும் இந்த அப்பா திரைப்படம். இந்த படத்தில் ஒரு 3 விதமான அப்பாவை பற்றி பேசியிருக்கேன். ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதாவது அந்த 3 அப்பாவில் ஒரு அப்பா நம்ம அப்பாவாக இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய வெற்றியே. படம் ஆரம்பித்த ஒரு 5வது நிமிடமே பார்வையாளன் வந்து தன் தகப்பனை அந்த 3 அப்பாக்களில் ஒரு அப்பாவை பார்க்க ஆரம்பிச்சிடும். நிறையா நெகிழ்ச்சியான விஷயங்கள், நம்மை சுற்றி நடந்த நிறைய நிஜங்களை பதிவு பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில அப்பாக்கள் வந்து நிறைய விஷயங்களை பிள்ளைங்கள்ட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க, பிள்ளைங்களும் நிறைய விஷயங்களை பெற்றோர்கள்ட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயுமே அன்பு இருக்கும். ஆனால் ஒளிச்சு வச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த அன்பு வெளிப்படாது. அதை திறக்கக்கூடிய சாவி தான் இந்த அப்பா திரைப்படம். நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கணுன்றதையே பக்கத்து வீட்டு பிள்ளைங்க தான் முடிவு பண்ணும். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்கிறானோ அதே செய்யணும்பாங்க நம்ம வீட்லேயும். அதை சொல்வது தான் இந்த திரைப்படம். அது வேண்டாமே. ஏன்னா பசங்களை 4 விதம்: ஸ்லோ லேர்னர்ஸ், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், மாட்ரேட், லேர்னிங் டிசபிலிட்டி. இந்த 4ல் ஒன்று தான் நம்ம பசங்க. நம்ம பையன் எதை நோக்கி பயணப்படுறான், நம்ம பையன் எதுக்கு தயாராவான், நம்ம பையன் எதுக்கு தயாராக இருக்கான் அப்படின்றத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அப்பா திரைப்படம். இல்லை, மெசேஜெல்லாம் எந்த படத்துலையுமே சொல்கிறதில்ல. நார்மலாக நேர்மையாக இருப்போம்னு சொல்கிறதே இப்போ மெசேஜ் ஆகிப்போச்சு எல்லாத்துக்குமே. ஒரு டிராஃபிக்கில் போகிறோம், நிற்கிறோம், ரெட் இருந்தால் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதே மெசேஜ் ஆகிப்போச்சு. அது நம்ம தேசத்தில் மட்டும்தான். அது என்னென்னா, நம்ம கரப்ஷனோட பழகிட்டோம். ஒரு அலுவலகத்துக்கு போனோம்னா ஒரு 10 ரூபா கொடுப்பா, அந்த வேலை நடக்கும்னு நம்ம அப்பாவே நம்மகிட்ட சொல்லி அனுப்புகிற அளவுக்கு கரப்ஷனை நம்ம ஒத்துக்கிட்டோம். அதனால் உண்மையாக சரியாக நேர்கோட்டில் பயணிக்கிற விஷயம் கூட இங்கே கருத்தாக தெரியுது. அது பரவாயில்ல. அது இந்த படத்துலேயும் பேசியிருக்கோம். மீன்ஸ் இதில் வந்து கொஞ்சம் விவாதம் பண்ணியிருக்கோம். இது வந்து எது சரி, எது தப்பு, எது பாசம், எது அதீத பாசம், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பக்கத்துலேயே நடந்த விஷயங்களை எடுத்து அப்படியே வச்சுருக்கோம் முன்னாடி. இதில் எங்கேயுமே கருத்தோ அட்வைஸோ ஒன்றுமே இருக்காது. சந்தோஷமாக சிரிச்சுட்டு பார்த்துட்டு கிளம்பி போகும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தாக்கம் இருக்கும். அந்த படத்துடைய தாக்கம் இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தற்கொலை சம்பவம், ஒரு மாணவ தற்கொலை சம்பவம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடியே மணிகண்டன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்தான். ஐஐடி ஸ்டூடெண்ட் மணிகண்டன் தற்கொலை பண்ணிக்கிட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இந்த தற்கொலை ரொம்ப ஒரு பெண் குழந்தை, ஒரு தைரியலட்சுமின்னு ஒரு பெண் குழந்தை, அது தற்கொலை பண்ணிக்கிச்சு. பேர் தைரியலட்சுமி அப்படின்னு வச்ச பெற்றோர் அவங்களுக்கு தைரியம் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தற்கொலை சம்மந்தமான விஷயங்களெல்லாம் தேடி ஆய்வு பண்ணி எடுக்கும்போது நிறையா அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ குழந்தைகள் ரொம்ப சரியாக இருக்காங்க. இங்கே பெற்றோர்களும் கல்வி சூழலும் தான் ரொம்ப தப்பாக இருக்குது. மாற்றப்பட வேண்டியவர்கள் இவங்க 2 பேரும் தான் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. அதை பற்றி பேசலாமே அப்படின்னு ஆரம்பித்தது தான் அந்த கதையை பண்ணியாச்சு ரொம்ப நாள் முன்னாடி. ஆனால் அதை திரை வடிவமாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப காலதாமதமாச்சு. என்னென்னா, இது அவ்வளோ ஈஸியாலாம் சொல்லிட முடியாது. இதை ரொம்ப சிரிக்க வச்சு சொல்லணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் காலதாமதமாச்சு. அப்படி தான் இந்த கதையை செலக்ட் பண்ணேன். தம்பி ராமையானே வெகு சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு அப்பாவாக நடிச்சிருக்காரு. நான் ஒரு அப்பாவாக நடிச்சிருக்கேன். நமோ நாராயணன் ஒரு அப்பாவை நடிச்சிருக்காரு. அப்புறம் காக்கா முட்டையில் தேசிய விருது பெற்ற அன்பு தம்பி விக்னேஷ், அவர் தான் எனக்கு பையனாக நடிச்சிருக்காரு. அப்புறம் ராகவ்னு ஒரு புது பையன் நடிச்சிருக்கான். அப்புறம் கேபின்னு ஒரு பொண்ணு, யுவான்னு ஒரு பொண்ணு, நசாத்னு ஒரு பையன், எல்லாம் குட்டீஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இளையராஜா சார் இசை. ஆனால் அந்த படத்தை எடுத்து முடித்ததுக்கப்புறம் ராஜா சார்கிட்ட போய் நான் போட்டு காட்டினேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல விஷயம் சொல்லியிருக்க, சொல்லப்பட வேண்டிய விஷயம் இது அப்படின்னு சொல்லி ஒரு 11 நாள் ரொம்ப அற்புதமாக இந்த படத்துக்கு இசையமைச்சு கொடுத்தாங்க. இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் ரிச்சர்ட் எம் நாதன், அப்புறம் எடிட்டர் ஏஎல் ரமேஷ், ஆர்ட் டைரக்டர் ஜாக்சன், எல்லாருமே அவங்க ஆத்மாவை போட்டு தான் வேலை பார்த்துருக்கோன்னு சொல்லலாம். ரிச்சர்டு வந்து படம் ஆரம்பித்து ஒரு 15ஆவது நாள் 16 நாள் வந்து கிரேன் உடைஞ்சி விழுந்துட்டார் மேலேருந்து. அவ்வளோதான் அப்படின்னு நான் தூரத்துலேருந்து ஓடி வரேன். அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் எல்லாம் பார்த்தா அப்படியே திரும்ப எந்திரிச்சு நின்று சார் வாங்க சார் ஷூட்டிங் பண்ணுவோம் அப்படின்னாரு. இல்லை சார் நாளைக்கு எடுப்போம், ஏதோ டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து அதே இடத்துல அதே கிரேனை போட்டு அதே ஷாட்டை திரும்ப எடுக்க வச்சதுக்கப்புறம் வாங்க சார் நீங்கள் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வேறு உங்கள் உதவியாளரை வச்சு எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால்
ஒவ்வொரு ஷாட்லேயும் அதுக்கப்புறம் அவருடைய வலி இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதை உணர்வீங்க. ஒவ்வொரு ஷாட்லேயும் அவருடைய வலி இருக்குது. அப்படி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இது. இந்த படத்தில் வந்து கடைசியாக டீ கொடுத்த பையன் வரைக்கும் ஒரு ஆத்மார்த்தமாக வேலை பார்த்த ஒரு திரைப்படம். என்னென்னா, புயல் ஆரம்பிக்கும்போது நாங்கள் போய் லொக்கேஷனில் இறங்குறோம், புயல்ன்ட்டாங்க, திரும்பி வர முடியாது, படத்தை எடுத்தாகணும். தினமும் புயல், ஒரு நாள் படப்பிடிப்பே நடக்கலை, அடிச்சுட்டு போயிடுச்சு எல்லாத்தையுமே. ஆனால் வேறு வழியே இல்லை, எடுத்தே ஆவேன். படத்தை முடிக்காமல் நான் சென்னை வரமாட்டேன்னு சொல்லி உட்காந்து எடுத்த ஒரு திரைப்படம். இயற்கைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பரபரப்பாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுச்சு இயற்கை. கரெக்டாக நான் படம் முடிக்கிறேன், புயல் நின்றுச்சு, முடிச்சுட்டு வந்தாச்சு. இது அப்படி தான் நடந்த ஒரு திரைப்படம். அப்பா ஆத்மாக்களின் உழைப்பு, அப்படி தான் சொல்லணும். ஜூலை 1ஆம் தேதி அப்பா வெளிவருகிறார். உங்கள் அனைவரின் அப்பாவாக இதை நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம். தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தினமலர் நேயர்களுக்கு என்னுடைய அப்பாக்கள் தின வாழ்த்துக்கள். நன்றி.